பாதை காட்டுவார், வழிகளை நேராக்கிடுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 9 நாட்களை முடிக்க பண்ணி இந்த 10வது நாளின் காலை வேளையில நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருக்கிறபடினால தேவனாகிய கர்த்தர் பட்டு போனதை துளிர்க்க செய்யக்கூடியவர். அது மட்டுமல்ல, பட்டு போனதை தடைக்க செய்கிறவர். தேவ பிள்ளைகளாகிய உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் கர்த்தரின் வழியை விட்டு பின்வாங்கி போகும்போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கை பட்டு போனதாய் மாறுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தின் வாழ்க்கையும் எல்லோருக்கும் முன்பாக பட்டு போனதாய் காணப்பட்டது. அப்போது தேவனாகிய கர்த்தர் எசேக்கியா தீர்க்கதரிசியின் மூலம் நல்ல வார்த்தையை வாக்குத்தத்தமாக கொடுத்தார். நான் பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் தழைக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் பட்டு போனதையும் உலர்ந்து போனதையும் துளிர்க்க பண்ணுகிறவர். அதை உங்கள் கண்கள் காணும். இந்த மாதம் நிச்சயமாக உங்களை துளிர்விட செய்வார். பட்டு போன உங்கள் வாழ்க்கை தேவ சித்தத்தின்படியாய் தலை தோங்கும் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனத்திலே ஜெபாலய தலைவனாகிய யாவீரு என்கிற மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் இயேசுவிடத்தில் வந்து, தன் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் என்று வேண்டிக் கொண்டான். ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உன் மகள் மரித்து போனாள், இனி போதகரை வருத்தப்படுத்தாதீர் என்று சொன்னார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து யாவீருவின் வீட்டுக்குள் போய் பட்டு போனதை உயிர்ப்பித்தார். தலித்தாகுமே என்று சொன்னவுடனே உயிரற்று குளிர்ந்து போயிருந்த சரீரம் உயிர் பெற்றது போல உங்கள் வாழ்விலும் பட்டு போய் கிடப்பதை தேவன் தடைக்க பண்ணி துளிர்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார். இதை செய்வதற்கு எந்த மனுஷனாலும் எந்த சக்தியாலும் முடியாது. தேவனால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். அன்பானவர்களே, கர்த்தாதி கர்த்தர் முடியாததை முடிய பண்ணுகிறவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவாதி தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகள் நடுவில் எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போய் பட்டு போனவனாயிருந்த இந்த மோசையை ஒரு அக்கினி சந்தித்தது. தான் இனி துளிர் விடுவேன் என்ற எல்லா நம்பிக்கையும் இழந்து போய் நின்ற மோசையை அந்த அக்கினி துளிர்விட செய்தது. தன்னுடைய வாக்கு வல்லமை இழந்தவனாய் காணப்பட்ட மோசே தேவனிடத்தில் நான் திக்குவாயும் மந்த நாமம் உள்ளவன் என பின்வாங்கி நின்ற மோசையை தேவன் யாரும் எட்ட முடியாத உன்னதமான உயரத்திலே கொண்டு போய் நிறுத்தினார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினது யார் என்று சொன்னவர்கள் மத்தியிலே மோசையை தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பி அவன் பட்டு போன சூழ்நிலையை துளிர்விட செய்த கர்த்தர். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட உன்னத தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் இழந்து இனி நான் என்ன செய்வேன் என்று தவித்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையும் துளிர்விட பண்ணுகிற கர்த்தர். எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்பட்டிருந்தாலும் கர்த்தர் கண்கள் உன்மேல் விழும்போது உன்னுடைய வாழ்க்கை பயணம் மாற்றப்படும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம்
36 அதிகாரம் 9 வசனத்தில் சொல்லப்பட்டது போல, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை புதிய வாழ்க்கையாய், புதிய ஆசீர்வாதம் நிறைந்ததாய், துளிர் விடுகிற வாழ்க்கையாய் மாற்றி நன்மைகளை காணப்படுகிற கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களுக்கு தந்திருக்கிறார். இதை பின்பற்றி ஜெயம்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நிலைநிறுத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவை, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தர் மாறாதவன் என்று சொன்ன தேவன். கர்த்தாவே, உம்முடைய வாக்குத்தத்தத்தில் எல்லாம் நீர் மாறாத தேவனாயிருந்து உம்முடைய பிள்ளைகளை செழிக்க பண்ணினவர். மரித்து போன சரீரத்தை உயிரோடு எழும்ப பண்ணுகிற கர்த்தர். அப்பா, இந்த நாட்களிலும் பலவீனப்பட்டு சரீர உறுப்புகள் பலனற்று போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, இது புதிய பலனாய், புதிய வல்லமையாய் மாற்றி கொடுத்து ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராக பிள்ளைகளை வழிநடத்துவீராக. உன்னத கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். துளிர்விட விடாதபடி இருக்கிற தடைகளை மாற்றி துளிர்விட செய்து உடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உன்னத கிருபைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அநேக நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளையுடைய சகல ஏக்கங்களையும் கர்த்தர் இந்த மாதத்தில் நிறைவேற்றி கொடுத்து நீர் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உன்னதரின் கிருபை கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் எதிர்நோக்கி காத்திருக்கிற நன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அப்பா வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி, அனுக்கிரகத்தின் அதிபதி நீர் என்பதை உறுதிப்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னத கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தமுள்ள ஜெயத்தின் நன்மைகளை உடைய கரத்திலிருந்து நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.